பிக் பாஸ்ல இந்த ஃபேமிலி டாஸ்க் வந்த வாரம் விஜய் சேதுபதிக்கு பேசுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. எந்த அழகுல இந்த வீக்கெண்டை கொண்டு போக போறாரோ அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி தான் சாட்டர்டே எபிசோட் போச்சு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோடில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஃப்ரைடே எபிசோட் போடுவாங்க. ஆனால் சண்டே எபிசோடில் அது மாதிரி எந்த ஒரு வீடியோவும் போட மாட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி சண்டே எபிசோடில் உள்ள ஒரு சில கலவரம் நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டே எபிசோடு போட்டுட்டாங்க. காரணம் என்ன? விஜய் சேதுபதி அங்கே பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. எப்படியாவது ஷோவை ஓட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 மணி நேரம் உள்ள நடந்த சண்டையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சண்டையாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கம்ருதீன் திவ்யா கிட்ட கேட்ட சாரி எனக்கு வந்து நல்லதா படலை, அவர் கரெக்டாக கேட்ட மாதிரி தெரியல, அரோரா விஜய் சேதுபதி கிட்ட சொன்னதை திரும்பவும் கம்ருதீன் வந்து அந்த இடத்துல சண்டையாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு காமெடியில் வரும், 2 பேரும் மாற்றி மாற்றி உண்மையை சொல்கிறாங்களே, இவங்க எவ்வளோ நல்லவங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அரோரா பற்றி கம்ருதீனும் கம்ருதீனை பற்றி அரோராவும் அவங்களுக்குள்ளே நடந்த எல்லா விஷயத்தையும் புட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை பற்றி? பார்வதி பற்றி ஓரமாக நின்று பார்வதி பார்க்குறாங்க. அட பாவீங்களா, என்னை வச்சு தான் 2 பேருமே இவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருந்தீங்களா? இது தெரியாமல் நான் இங்கே இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு அந்த இடத்துல கானா வினோத் கரெக்டான ஒரு விஷயத்த கம்ருதீன் கிட்ட சொன்னப்பல என்ன அப்படின்னா, ஏய் பேசும்பொழுது பார்த்து பேசு, உன் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவள் எடுத்து வச்சு எப்பயாவது ஏதாவது பண்ணிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டாக சொன்னார். ஏன்னா அரோரா இப்போ அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ எந்த சண்டை நடந்தாலும் அங்கே யார் யார் வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கரெக்டாக கேதர் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல அந்த விஷயத்த சொன்னால் அவங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. கடைசியில் இந்த சண்டைக்கான முடிவு என்ன அப்படின்னு பார்த்தா, கடைசியில் அரோரா போய் உக்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே அவங்க எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அதுதான். இந்த போடக்கூடிய சண்டையில் கம்ருதீன் 2 இடத்துல வாய் விட்டுட்டார். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றும் பொண்ணு கிடையாது அடிக்கடி அழறதுக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொன்னார். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, துஷார் போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொன்னார். ஆல்ரெடி விஜய் சேதுபதி துஷார் போனதுக்கு அரோரா காரணம் கிடையாது, இனிமேல் அதை பேசாதீங்க அப்படின்னு சொன்னார். இந்த 2 விஷயத்தையும் இப்போ இங்கே பேசினார் இல்லையா, இதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு என்னைக்காவது விஜய் சேதுபதி வீக்கெண்டில் கேட்கும்போது கரெக்டாக அரோரா எடுத்து சொல்லுவாங்க பாருங்களேன். சரி, ஒரு 1/4 மணி நேரத்தை இவங்க போடுற சண்டையிலேயே முடிச்சுட்டாங்க. இனிமே விஜய் சேதுபதி என்ன பண்ணுவாரு அப்படின்றத பார்க்கலான்னு பார்த்தா, இந்த வாரம் விஜய் சேதுபதி கொடுத்த பேமெண்ட்டு வேஸ்ட்டு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் அவர் எதுவுமே பண்ணலை அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.